ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஆசம் வீடியோ. இப்போ வந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இது டச் நாட்டின் போர் விமானம் F-16 ரஷ்யா வான்பரப்புக்குள்ள ஊடுருவ முயற்சி பண்ணது. ஆனா ரஷ்யாவின் Su-27 போர் விமானம் அதை வழியிலே இடைமறிச்சிருக்கு. யாரை டச்சுன்னு கூப்பிடுவாங்க, இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டென்மார்க் மக்களை தான் நம்ம டச்சுக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சம்பவம் நாட்டோ நாடுகளுக்கு மத்தியில இருக்கும் பால்டிக் கடலில் அரங்கேறி இருக்கு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, F-16 சர்ன்னு ரஷ்யன் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள பிரீச் பண்ணி போயிட்டு இருக்கும். திடீர்னு கீழ இருந்து வந்த ரஷ்யாவின் Su-27 தன்னோட ஏர் விங்க லைட்டா தூக்கி காமிச்சு, "கண்ணா, ஏர் டு ஏர் மிசைலோட தான் வந்திருக்கேன். சப்போஸ் நீ பிரீச் பண்ணினா அவ்வளவுதான் உனக்கு" அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்திருக்கு. அந்த வீடியோவை திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புலப்படும். லைட்டா அந்த விங் இப்படி தூக்கி காமிச்சிட்டு போறது உங்களுக்கு தெரிய வரும். அப்ப அதுல ஒரு ஏர் டு ஏர் மிசைல் இருப்பதும் உங்களுக்கு தெரிய வரும். ஏன் இது மாரி ஏர் ஸ்பேஸ பிரீச் பண்றாங்க? டச்சா இருக்கட்டும், இல்ல போலண்டா இருக்கட்டும், இல்ல நாட்டோவின் மற்ற நாடுகளா இருக்கட்டும். ஏன் அடிக்கடி ரஷ்யாவின் ஏர் ஸ்பேஸ பிரீச் பண்றாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெகானிசன்ஸ்க்காகவும், ரஷ்யாவின் ஏர் ஸ்பேஸ் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு டைட்டா இருக்கு அப்படின்னு அப்பப்போ போய் சோதிச்சு பார்த்துட்டு வராங்க. அவன் கரெக்ட்டா இருக்கிறானா? அவன் வந்து அலர்ட்டா இருக்கிறானா? அப்படின்னு சோதிச்சு பார்க்குற மாரி தான் இது. அதுக்காக இந்த ஒரு பிரீச் அடிக்கடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரோன்ஸ் உடைய பிரீச் வந்து சர்வேலன்ஸுக்காக, பியூர் அண்ட் பியூர் சர்வேலன்ஸுக்காக. இது வந்து ரஷ்யாவின் செக்யூரிட்டிய செக் பண்றதுக்கு, அது வந்து சர்வேலன்ஸுக்காக. போன காணொளியில தான் சீனாவின் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், விண்வெளி ஆராய்ச்சி மையத்த பத்தி நம்ம புகழ்ந்து பேசியிருந்தோம். சூப்பரா பண்ணிட்டாங்க. மூன்ல இருந்து ரிட்டர்ன் மிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். அதுக்குள்ள அட பாவிங்களா! அப்படிங்கிற மாரி ஒரு சம்பவத்த சூப்பரா செஞ்சுட்டாங்க சைனா. சைனா அவங்களுடைய புதிய ராக்கெட்டுக்கான ஸ்டாட்டிக் டெஸ்ட்ட ஒண்ணு பண்ணாங்க. ஆனா அது மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உலக நாடுகளே இப்ப சீனாவ பார்த்து நக்கல் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சீனா மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆஸ் யூசுவல் அவங்க எப்பயும் பண்ற மாரி பண்ணிட்டாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த ஸ்டாட்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது ராக்கெட்ட நிலையா ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணிட்டு ராக்கெட் இன்ஜின மட்டும் சோதனை செஞ்சு பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு த்ரஸ்ட் குடுக்குது, எந்த அளவுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர் குடுக்குது அப்படிங்கிற மாரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஸ்டாட்டிக் டெஸ்ட்லயே ராக்கெட் மேல எழும்பியிருக்கு. அதாவது வானத்துல பறந்து அங்கிருந்து கீழ விழுந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. எப்படிப்பா ஸ்டாட்டிக் டெஸ்ட் ராக்கெட் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாரி இப்ப உலக நாடுகள் கிண்டல் அடிக்கிறாங்க. சமீபமா இந்தியாவின் பீரங்கி ஒண்ணு LAC பகுதியில தண்ணீல மூழ்கி விபத்துக்கு உள்ளானது அப்படிங்கிற செய்தி நீங்க பரவலா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செய்தியை பற்றின ஒரு விரிவான விளக்கம் இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம். யூரோப் யூனியன்ல இருக்கும் அமெரிக்க நிலைகளுக்கு லெவல் 2 வார்னிங் இப்ப அமெரிக்காவாலும் யூரோப் யூனியனாலும் தரப்பட்டிருக்கு. அதாவது இது கடந்த 10 வருஷம் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங் இப்ப குடுக்கப்பட்டிருக்கு. ஃபுல் ஹை அலர்ட்ல இப்ப அமெரிக்க படைகள் அந்த பேஸ இப்ப பாதுகாத்துட்டு வராங்க. ஈவன் அமெரிக்க ட்ரூப்புகளுக்கும் அங்க ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற மாரி தகவல் வந்திருக்கு. அது என்ன அச்சுறுத்தல்? யாருனால அச்சுறுத்தல்? அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம். இது போக டைம் இருந்துச்சுன்னா, லைட்டா ரஷ்யா, உக்ரைன் வார அப்படி போய் தொட்டு வந்துரலாம். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே, வாங்க விரிவா பார்க்கலாம். ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ரீசெண்டா ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா நார்த் கொரியா அவங்களோட ட்ரூப்புகளை ரஷ்யாவுக்கு ஆதரவா உக்ரைன் போர்ல இறக்க போறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பேக்ட் டீல்ல இதுவும் ஒரு அம்சம் அப்படின்னு பரவலா செய்தி அடிபட்டு இருந்துச்சு இல்லையா? அப்படி ஒரு செயல், அப்படி ஒரு தகவல் எதுவுமே இல்ல. ரஷ்யாவோ நார்த் கொரியாவோ இல்ல அபிஷியல் செய்திகளோ எதுவும் வரல அதை பத்தி. சோ யாரும் அப்படி ஒரு செய்தி இருக்கு, ரஷ்யாவிற்கு ஆதரவா நார்த் கொரியாவின் படை வீரர்கள் இறங்க போறாங்கிறத நம்ப வேண்டாம். ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கடந்து போலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உண்மை தகவலை மட்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ஆதமுருகம் கிளியரா இருக்கு. அதனாலதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத செய்தியா இருந்தாலும் ஜஸ்ட் சோசியல் மீடியாலையும் யூடியூப்லயும் இந்த செய்தி அதிக அளவுக்கு வருவதனால உங்களுக்கு நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றேன், கிளாரிஃபை பண்றேன். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான். இப்ப செய்திக்கு போலாம். இந்தியாவுக்கும் சீனாக்கும் LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் கிட்ட ஒரு எல்லை பிரச்சனை போயிட்டு இருப்பது நமக்கு தெரியும். இதனால இந்தியாவும் சரி சைனாவும் சரி இந்த எல்லையோரமா ஏர்பேஸை நிறுவுறது, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றது, புதுசா ரோட் போடுறதுனும், ஆபத்தான மலை பிரதேசங்கள்ல அடிக்கடி மாக் ட்ரில்ல நடத்துறதுனும் இரு நாட்டு படைகளுமே ரொம்ப ஆக்டிவா அந்த மலை பிரதேசத்துல போய் இருந்துகிட்டு வராங்க எல்லையோரமா. ஆஸ் எ பார்ட் ஆஃப் ட்ரில், இந்தியா கடந்த சனிக்கிழமை இரவு பீரங்கிக்கான ட்ரில்ல நடத்தினாங்க அந்த மலை பிரதேச பகுதியில. அதன் ஒரு பகுதியா ஷியாங் அப்படிங்கிற மலைகளுக்கு நடுவுல ஓடும் ஆற்றை கடந்து போகணும். அது ஒரு காம்பாக்ட் எக்ஸசைஸா அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த ஷியாக்குங்கிற ஆறு எங்க இருக்குன்னா, வடக்கு லடாக்கின் சாசர் பிரங்ஸா அப்படிங்கிற LAC பகுதிக்கு ஒட்டி இருக்கும் ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு பக்கத்துல ஓடும் ஒரு மலையிலிருந்து ஓடும் ஒரு ஆறு. இந்த ஷியாக்குங்கிற ஆற்றுக்கிட்ட நடந்த ட்ரில்லுல இந்தியாவின் T-72 ரக பீரங்கி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பீரங்கி தான் மூழ்கி அதற்குள்ள இருந்த ஒரு JCBOவும் 4 ஜவான்களும் இப்ப இறந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வு ஒரு விபத்து, அதுல நம்ம கிளியரா இருக்கணும். எந்த மால் ஃபங்க்ஷனோ எந்த ஒரு மிஸ் கால்குலேஷனோ நடக்கல, ஒரு விபத்தா தான் போய் முடிஞ்சிருக்கு. இந்த மிஷன்ல பீரங்கிகள் ஆனது ஆற்றுக்குள்ள மூழ்கி மறுகரையை ஏறணும். அதற்குள்ள இருக்கும் வீரர்கள் அவங்க ஸ்னோக்கரை பயன்படுத்தி மூச்சு விட்டுப்பாங்க. இது ஒரு ரொட்டீன் ட்ரில் தான், ஆஸ் யூசுவல் நடக்கும் இது. ஆனா ஆற்றுல ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்குனால பீரங்கில பிரஷர் லாஸ் ஏற்பட்டு முழுமையா மூழ்கி அதில் இருந்த வீரர்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்திருக்காங்க.
இப்ப T-72 அப்படின்னு எடுத்துக்கிட்டு 1971 சோவியத் யூனியன் காலத்துல உருவாக்கப்பட்ட பீரங்கிகள். இருந்தாலும் GPS, ERA, IFDSS என சீரியஸ் அப்கிரேடேஷன் செய்யப்பட்டு ஓரளவுக்கு நம்ம இந்திய ஆர்மியால் மாடர்னைஸ்டா மெயின்டைன் பண்ணப்படும் ஒரு டேங்க் தான். குறை சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமான டேங்க் எல்லாம் இல்லை. இந்த T-72 தண்ணி கடியில எப்படி இருக்கும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தா, தண்ணி கடியில 16 அடி ஆழம் வரைக்கும் பிரச்சனை இல்லாம ஓடும், பயணிக்கும். இன்கேஸ் 16 அடி ஆழத்துல இன்ஜின் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அடுத்த 7 செகண்ட்குள்ள இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதை ஓட்டி வெளியே கொண்டாகணும். சப்போஸ் 7 செகண்ட்குள்ள ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் முழுக்க டீப்ரெஷரைஸ் பண்ணணும். அதாவது பீரங்கியை தண்ணியில இருந்து உடனே வெளியில எடுக்கணும். அப்பதான் பீரங்கி தப்பிக்கும், பீரங்கிக்குள்ள இருக்கும் வீரர்களும் தப்பிப்பாங்க. ஆனா திடீர் வெள்ளம் இந்த டேங்குக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி டேங்கை கம்ப்ளீட்டா ப்ரெஷரைஸ் ஆக்கிருச்சு. அந்த டேங்கை ரெஸ்கியூ பண்ண வரத்துக்குள்ள அதுல இருக்கும் வீரர்களை கொண்டுருச்சு. இதுதான் ஆக்சுவலா நடந்த நிகழ்வு. இதுதான் T-72 பத்தின ஓவரால் ஸ்டேட்மெண்ட்டும் இதுதான். லிமிட்குள்ள இருந்தது, திடீர் வெள்ளம் பெருக்குனால எல்லாமே லிமிட் லெஸ்ஸா போயிடுச்சு. இது 100% அக்யூரேட்டா பண்ண முடியாது. ஈவன் தோ திடீர் வெள்ளம் பெருக்க முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டிருந்தா அந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கும். இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சைனா கிட்ட இருக்கும் LACல இந்த சம்பவம் நடந்துருச்சு. அதுதான் நமக்கு பெரிய சர்க்கிளா போயிருச்சு. சும்மாவே சைனாக்கார ஆடுவான், இப்ப சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஜல்லு ஜல்லுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறான். பாத்தீங்களா, ஒரு ஆற்றை கூட அவங்களால கடக்க முடியல. அவங்க எப்படி நமக்கு எதிராக போர் பண்ண வருவாங்க? அவங்களுடைய பீரங்கி படை, அவங்களுடைய ரெஜிமோடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் இவ்வளவுதான். ஒன்னத்தையும் அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே மிஸ்கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜல்லு ஜல்லுன்னு இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்மளோட மோசமானவன் அந்த சீனாக்காரன். அவங்களோட வண்டவாளத்தெல்லாம் ட்ரெயின்ல ஏற்றி விட்டுன்னு வைங்களேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர் அவன் சொல்லிட்டு இருக்கிற சென்டகோ அப்படின்னு, அதெல்லாம் மலை பிரதேசங்களை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தாக்கு பிடிக்காது. அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் தனியாக ஒரு காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களாம் நம்மளே பேசவே கூடாது நியாயப்படி. சரி, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, பேசட்டும்னு விட்டுட்டு போக வேண்டியதுதான். நம்மளால வேற ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரியான இன்சிடென்ட்டை ஓவர் கம் பண்ணவும், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் பீரங்கியை அசால்ட்டா பயன்படுத்தவும் தான் நாம அஜயா, அர்ஜுனா போன்ற ப்ரோக்ராமை கிக் ஆஃப் பண்ணியிருக்கிறோம். எஸ், நீங்க பல பேரும் சொல்வீங்க, அர்ஜுனாங்கிறது ஃபெயில் ஆன ப்ரோக்ராம் தானே, எப்படி பண்ணி இதை சொல்ற அப்படின்னு. எஸ், நானும் ஒத்துக்கிறேன், ஃபெயில் ஆன ப்ரோக்ராம் தான். பட் அதை ரீகன்சிடர் செய்யப்பட்டு இன்னும் அது வந்து டிஸ்க்ல தான் இருக்கு. டிஸ்க்ல இருந்து தூக்கி எறியப்படல. அர்ஜுனா ப்ரோக்ராம் இஸ் ரீகன்சிடரிங் ஒன். அதை நான் எங்க பதிவு பண்ண விரும்புறேன். இந்த மீன் டைம் இதற்கு மத்தியில் நம்ம என்ன பண்ணணும்னா, வேற வழியே இல்லை, எக்ஸிஸ்டிங் டேங்கை வச்சு தான் நம்ம ஓட்டணும். வெரி ஹார்ட் ரியாலிட்டி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நியூஸுக்கு மூவ் ஆன் ஆகலாம். அமெரிக்காவின் லெவல் 2 சார்லி வார்னிங் யூரோப்ல இருக்கும் அமெரிக்க பேஸ்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த வார்னிங் ஆனது வரும் வாரங்கள்ல யூரோப்ல இருக்கும் அமெரிக்க படைத்தளங்கள் மீது, இல்ல அமெரிக்க படை வீரர்கள் மீது, இல்ல அவங்க குடும்பத்தினர், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க போன்றவர்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தக்கூடும், இருக்கலாம். பி அலர்ட், பி சேஃப் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தரப்பட்டிருக்கு அமெரிக்காவால். கடந்த 10 வருஷமா யூரோப் யூனியன்ல அமெரிக்க பேஸ்களுக்கு கொடுக்கப்படாத மிக தீவிர எச்சரிக்கை. மஸ்ட் தே ஹாவ் டு பி ரியாக்ட். கடைசியா இது மாதிரி சார்லி வார்னிங் 10 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா 2014 ரஷ்யா உக்ரைன் கிட்ட இருந்து டோன்பாஸை கையகப்படுத்தும் போது இந்த சார்லி வார்னிங் கொடுக்கப்பட்டது. எக்ஸாக்டா 10 வருஷம் கழிச்சு இப்ப 2024 தீவிரவாத தாக்குதலுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்னிங் ஆனது யூஎஸ் மிலிட்டரி தரப்பும் யூஎஸ் யூரோப்பியன் கமாண்டும் கொடுத்திருக்கு. இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் எல்லாம் யூரோப்புக்குள்ள இருக்கும் யூஎஸ் பேஸ்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். யூஎஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க வீரர்கள் தேவையில்லாம பொது வெளியில மிலிட்டரி யூனிஃபார்மை போட்டுட்டு வெளியில சுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையும் போட்டிருக்காங்க. வெளியில மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டுட்டு சுத்தக்கூடாது அப்படிங்கிற தடை ஒண்ணு போட்டிருக்காங்க. மிலிட்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா, நான் யூஎஸ் மிலிட்டரிக்கு தொடர்புடையவன் தான், அங்க வேலை செய்யறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அது மாதிரி வெளியில எதுவும் காட்டிக்க கூடாது, அது மாதிரி சம்பவத்தை வெளியில தெரியற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு. யூஎஸ் மிலிட்டரி அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யார் கொடுத்திருக்கா அப்படின்னா, யூஎஸ் மிலிட்டரி தரப்பும் யூஎஸ் யூரோப்பியன் யூனியன் கமாண்டும் சேர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, விஷயம் கொஞ்சம் சீரியஸ். ஒரு நம்பகமான தகவல் இப்ப யூஎஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதனால அவங்க இப்படி ஒரு வார்னிங்கை, இப்படி ஒரு அலர்ட் டைப்பை முடுக்கி விட்டுருக்காங்க யூரோப்ல இருக்கும் அவங்களுடைய பெஸ்களுக்கு. இப்ப சார்லி வார்னிங்னா என்ன, அமெரிக்கா இப்ப எது மாதிரி செயலாற்றுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொடெக்ஷன் FPCON சொல்லக்கூடிய எச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க. எப்பெல்லாம் அமெரிக்க நிலைகள், சொத்துக்கள், அமெரிக்க மக்கள் மீது தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய நம்பகமான செய்தி வருதோ அப்பெல்லாம் இந்த FPCON கையில எடுப்பாங்க. FPCON 5 வகையில இவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. டெல்டா, சார்லி, பிராவோ, ஆல்பா, நார்மல்னு ஃபர்ஸ்ட் 2 நார்மல் கேஸை இவங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல 2வது இடத்துல சார்லி இருக்கு. சப்போஸ் சார்லி வார்னிங் தரப்பட்டதுன்னா எப்பெல்லாம் சார்லி வார்னிங் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் அமெரிக்க மக்கள், வீரர்கள், படைத்தளங்கள், தளவாடங்கள் மீது தீவிரவாத தாக்குதல் இருக்க போகுது அப்படிங்கிற நம்பக செய்தி வருதோ அப்பெல்லாம் அந்த தளங்களுக்கு சார்லி வார்னிங் தரப்படும். இப்ப இந்த வார்னிங் யூரோப்ல இருக்கும் படைத்தளங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீவிரவாத தாக்குதல் யாரால வரலாம் அப்படின்னு அடுத்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம சந்தேகத்துக்கு வர்றது புட்டின் தான். ஏன்னா இந்த
லாங் ரேஞ்ச் வெப்பனுக்கான அக்சஸை எப்போ உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்தாங்களோ அப்பவே புட்டின் ஏசிமெட்ரிக்கல் வார் ஸ்ட்ராட்டஜி எனக்கும் தெரியும், நானும் உனக்கு எதிராக இருக்கும் ப்ராக்சிகளுக்கு ஏன் ஆயுதத்தை கொடுத்து உண்மையில தாக்குதல் நடத்த வைப்பேன்னு காரசாரமா நேரடியாக புட்டின் கொடுத்த மிரட்டல் அவர் இந்த சந்தேகத்துல முதல் லிஸ்ட்ல வச்சிருக்க. ரெண்டாவது ஆல்மோஸ்ட் அது ஈரான் மற்றும் அலி காமனி தான். ஏன்னா ஈரானின் பிரசிடென்ட் ரைசி கொல்லப்பட்டதை ஒரு காரணமா எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா இந்த இஸ்ரேல் ஹமஸ் போரா இருக்கட்டும், இல்ல இப்ப உருவாகிட்டு இருக்கும் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போரா இருக்கட்டும், இதுல இஸ்ரேலுக்கு உறுதுணையா இருப்பதும் இஸ்ரேல தொடர்ந்து இந்த போரை நடத்த வழிவகை செய்வதும் அமெரிக்கா தான். அவங்களுடைய ஆயுதங்கள் ஈவன் சொல்லலாம் இந்தியாவின் ஆயுதங்கள், பட் மெஜாரிட்டியா அமெரிக்காவின் ஆயுதங்கள் பெரிய ரோல் பிளே பண்ணது. அமெரிக்காவை அடிக்கவும் அங்க நடக்கும் சம்பவத்திற்கு இங்க பழி வாங்கவும் இருக்கலாம். இது போக ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா வடகொரியாவின் வெறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. பட் வடகொரியா வருவாங்க அப்படின்னு நான் யோசிக்கல. ஏன்னா கிம் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை. எதா இருந்தாலும் நேரடியாக மோதி பார்க்கக்கூடிய ஆளு தான். இல்லைன்னா 4 பலிஸ்டிக் மிசைல் ஏவி விட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்து பாரு கிம். ஸோ கிம் வருவாரு அப்படின்னு நான் யோசிக்கல. த்ரெட் வந்துச்சுன்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரும், அப்படி இல்லைன்னா ரஷ்யால இருந்து தான் வரும். மிடில் ஈஸ்டும் ரஷ்யாவும் யூரோப்பியன் வர முடியாத தூரத்துல எல்லாம் இல்லை, ரெண்டுமே ஈஸி டு அக்சசபிள் தான். இப்போ இந்த 2 நாடுகள்ல இருக்கும் ப்ராக்சிகள் இல்ல இந்த 2 நாடுகள் மூலமா இயங்கக்கூடிய ப்ராக்சிகள் தான் சஸ்பெக்ட் லிஸ்ட்லாம் வராங்க. இது போக ஏற்கனவே ரஷ்யாவின் ப்ராக்ரஸ் சிட்டி ஹால்ல தாக்குதல் ஒன்று நடத்தினதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தாக்குதலுக்கு முன்னாடியே 1ல இருந்து ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவின் சிஐஏ ரஷ்யாவிற்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவலை கொடுத்தாங்க. பட் ரஷ்யா அதை பெருசா எடுத்துக்காத காரணத்தினால அந்த தாக்குதல் நடந்துருச்சு. இப்ப நடந்துச்சுன்னா அந்த தகவல் கொடுத்த 1.5 வாரத்துக்கு பிறகுதான், ஆஃப்டர் 14 days வெல் நோன் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பால நடத்தப்பட்டது அந்த தாக்குதல். அதே மாதிரி ரஷ்யாவை தொடர்ந்து யூரோப் யூனியன்ல இருக்கும் பேசுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட போகுது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருச்சு. இந்த ப்ராக்ரஸ் சிட்டி ஹால் தாக்குதல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அமெரிக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க, சிஐஏ கிட்ட தகவல் வந்துருச்சு, அதனால தாக்குதல் நிறுத்தப்படும் அப்படின்னு அவங்க போறது இல்லை. அதை போட்டு அடிச்சாங்க ப்ராக்ரஸ் சிட்டி ஹால் தாக்குதல்ல. அதே மாதிரி இங்கேயும் போட்டு அடிக்க பெரிய சான்ஸ் இருக்கு. அதுதான் ப்ராக்ரஸ் சிட்டி ஹாலின் தாக்குதல் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வாட் த லெசன் லேர்ன் ஃப்ரம் தெம், ரஷ்யா கிட்ட இருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணாங்க அப்படிங்கறத இங்க அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா தே வில் பி அவாய்ட் த கான்சிக்வன்ஸ். ஆனா உறுதியா ஒண்ணு சொல்லலாம், இந்த தாக்குதலின் விஷயம் தெரிய வந்ததுனால தாக்குதல் கைவிடப்படுது அப்படிங்கறத நான் உறுதியா உங்ககிட்ட சொல்லுவேன். இந்த தாக்குதல் கண்டிப்பா நடத்தப்படும். அது அமெரிக்கா தடுக்க போறாங்களா இல்ல அதை இம்பாக்டா எடுத்துக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது. ஓகே, அடுத்த செய்திக்கு போகலாம். ரஷ்யா உக்ரைன் போர் பத்தி லைட்டா அப்படியே பார்த்துடலாம். உக்ரைனின் நியூயார்க் அப்படிங்கிற ரூரல் ஏரியால 3 டன் எரிவுள்ள FAB 3000 பாம்பை போட்டு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறாங்க ரஷ்யா. இந்த பாம் உக்ரைனின் கமாண்ட் சென்டர் மீது போடப்பட்டு 60 துருப்புகளை அழிச்சிருக்கிறாங்க, 4 வண்டிகளை எரிச்சிருக்கிறாங்க ரஷ்யா. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி இதே FAB 3000ங்கிற 3 டன் எடையுள்ள பாமை லிப்ஸ்டில போட்டு ஒரு பெரிய போட போட்டாங்க. இப்ப மீண்டும் தாக்கியிருப்பதனால உக்ரைன் இந்த பாமை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு தடுமாறிட்டு வராங்க. இந்த பாமை எப்படி கேஷுவாலிட்டி இல்லாம நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் உக்ரைன்ல இப்போ போய்கிட்டே இருக்கு. இதற்கு மத்தியில ரஷ்யா இந்த FAB 3000 அப்படிங்கிற வேரியன்ட் பாமை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான அனுமதி கொடுத்திருக்கிற செய்தியும் நமக்கு வந்திருக்கு. உக்ரைன் ரஷ்யாவின் பெல்கிராடு, கூர்ஸ்க், பிரியான்ஸ்க் போன்ற பகுதிகளை இன்னைக்கும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி ஒரு டேமேஜை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது போக லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ட்ரோன்களை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு உக்ரைன் புதுசா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி உக்ரைன்ல உருவாக்கி இருக்கிறாங்களாம். ஜெலன்ஸ்கி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அவரே உட்காந்து ஒரு பீஸ் பிளானை ரெடி பண்ணிட்டு வராரா. இந்த பீஸ் பிளான் இந்த வருஷம் இறுதிக்குள்ள வெளியே கொண்டு வரப்படும். இதை கொண்டு இந்த போர் ஒரு சுமூகமான முடிவை எட்டும் அப்படின்னும் ஜெலன்ஸ்கியின் தரப்பினரால் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. ஜெலன்ஸ்கி ஏன் திடீர்னு இப்ப பீஸ் பிளான் அவரே உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் நமக்கே தெரியும் இந்த வருஷ கடைசியில புது அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட போறாரு அமெரிக்காவில். அது யாரா இருக்கும் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அவரு கண்டிப்பா இந்த போரை நான் கண்டினியூ பண்ண விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இந்த போர் அடுத்த வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி அமெரிக்கா கிட்ட இருந்து சப்போர்ட் வராம போயிருச்சுன்னா ஜெலன்ஸ்கியின் கதை முடிஞ்சிடும் அங்கே. அதனாலதான் இப்பவே ஜெலன்ஸ்கி தீவிரமா உட்காந்து ஒரு பீஸ் பிளானை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை வச்சு இந்த போரை இந்த வருஷத்துக்குள்ளேயே, அதாவது புது அதிபர் வரத்துக்கு முன்னாடி இந்த போரை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு பல அனலிஸ்டுகளாலும் சொல்லப்படுது. பட் இந்த பீஸ் பிளான் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும், இதை ரஷ்யா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப ஜெலன்ஸ்கி என்ன பீஸ் பிளான் கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத நாமளே அசியூம் பண்ணி சொல்லிடலாம். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் கிரிமியாவையும் இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்டு உக்ரைனியன் டெரிட்டரியை ரஷ்யா விட்டு கொடுக்கணும். அந்த போர்ல கைப்பற்றின இடம் அப்படின்லாம் பேச்சில் இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்டு டெரிட்டரி என்னவோ அது உக்ரைன் கிட்ட கொடுத்துடணும், கிரிமியாவும் கொடுத்துடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று போடுவாரு ஜெலன்ஸ்கி. அடுத்த பாயிண்ட், நான் நேட்டோ கூட சேர மாட்டேன் அப்படின்னு ஒத்துப்பாரு. ஆனா யூரோப் யூனியன்ல ஒரு மெம்பரா, ஒரு அங்கமா மாறிடுவேன், அமெரிக்காவின் படைகள் கூட சேர்ந்து நான் மிலிட்டரி ட்ரில் பண்ணுவேன், ஆனா ரஷ்யா அதை எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பிளானை டிராஃப்ட் பண்ணுவாரு. இந்த 2 பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கூடிய ஜெலன்ஸ்கி போட்ட டிராஃப்ட்ல வராம போயிடும். கண்டிப்பா இந்த 2 பிளானுமே ஒரு
போட வாய்ப்பு இருக்கு தானே. ஆனா ரஷ்யா ஜெலன்ஸ்கி உட்காந்து டிராஃப்ட் பண்ணக்கூடிய அந்த பீஸ் பிளானை ஏத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டா சுத்தமா ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் நான் அதிபரா வந்தா இந்த போரை முடிச்சு வைப்பேன் அப்படின்னு ரஷ்யாவுக்கு சாதகமா சொன்ன போதே, அப்படியெல்லாம் நீ சொன்னாலும் நான் இந்த போரை விட்டுற மாட்டேன், எனக்குன்னு ஒரு மோட்டோ இருக்கு, எனக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு, எதற்காக இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் எடுக்கப்பட்டதோ அதோட அஜெண்டாவை நான் அச்சீவ் பண்ணாம இந்த போரை நிறுத்த மாட்டேன், அன்டில் தட் இந்த போர் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யா இப்போ வரைக்கும் ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. ட்ரம்ப்பே ரஷ்யாவுக்கு பாதகம் வராத மாதிரி ஒரு முடிவை சொல்லும் போதே வேணாங்கிற ரஷ்யா ஜெலன்ஸ்கி சொல்ற இந்த பீஸ் பிளானை ஒத்துக்கிட்டு இந்த வருஷத்துக்குள்ள போற முடிப்பாங்களா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார்லி எச்சரிக்கை. இது மாதிரியான தாக்குதல் இருக்கக்கூடும். மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய தாக்குதலா இல்ல ரஷ்யாவில இருந்து வரக்கூடிய ப்ராக்ஸி தாக்குதலா என்னங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க போட்டீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.